மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகளோட தொடரில் இப்பொழுது இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 போட்டிகள் நடந்ததில் 1-1 அடிப்படையில் போட்டி தொடரை சமநிலைப்படுத்தியிருந்தார்கள் 2 அணிகளும். ஆகவே இந்தூரில் 3வது போட்டி நேற்றைய தினத்தில் ஆரம்பமாய்ந்தது. குறிப்பிடத்தக்க இந்த போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி நாணய சுற்றி வெற்றி பெற்று தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் தடுமாறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. டேவன் கான்மா 5 ஓட்டங்கள், ஆண்டனி நிக்கல்ஸ் 0 ஆட்டம் இழக்க 1 பந்து வீச்சில் 5 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் 3வது விக்கெட்டுக்காக மிச்சல்ஸ் மற்றும் வில் யாங் ஆகிய இருவருக்கு இடையில் 53 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது வில் யாங் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 1 ஓட்டங்களாக 30 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். 4வது விக்கெட்டுக்காக டெரல் மிச்சல் மற்றும் கிளான் பிலிப்ஸ் ஆகிய இருவரும் சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரட்டை சத இணைப்பாட்டத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். 186 பந்துகளில் 219 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு துடுப்பாட்டத்திலே இந்த 2 வீரர்களையும் ஆட்டம் இழக்க செய்ய இந்திய அணி மிகவும் பல சவால்களை சந்தித்திருந்த வழக்கில் கிளான் பிலிப்ஸ் 88 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 106 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னர் டெரல் மிச்சல் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த 131 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 15, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 137 ஓட்டங்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினார். இந்த போட்டித் தொடரில் 2வது சதம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணிக்கு எதிராக. இவர்கள் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்த பின்னதாக நியூசிலாந்து அணி ஓட்டங்களை பெறுவதற்கு சிரமமான நிலையில் இறுதி நேரத்தில் மைக்கேல் பிரேசல் அணியின் தலைவர் 18 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 28 ஓட்டம் ஆட்டம் இழக்காத இருந்த பிள்ளைகள் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்தார். 8 விக்கெட்டுகளிலிருந்து 337 ஓட்டங்கள் நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சில் ஹர்ஷிப் சிங் மற்றும் ஹர்ஷிப் ராணா தலா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். முகமது சிராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக 338 ஓட்டங்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் இந்திய அணி துடுப்படுத்த வந்திருந்த ரோஹித் சர்மா 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 13 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளிக்க சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 20 ஓட்டங்கள், சிரேஸ் ஐயர் 3 ஓட்டங்கள், KL ராகுல் 1 ஓட்டத்தோடு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் 150 ஓட்டங்களை கூட கடக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இந்திய அணி ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தபோது 5வது விக்கெட்டுக்காக விராட் கோலி மற்றும் சகலத்துறை ஆட்டக்காரர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகிய இருவரும் 86 பந்துகள் 88 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றிருந்தார்கள். அதன் பின்னதாக இந்திய அணிக்கு ஒரு நம்பிக்கை வந்திருந்தது. நிதிஷ்குமார் ரெட்டி 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 52 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் முக்கியமான தருணத்தில் ஆட்டம் இழந்து வெளியேறிய பின்னதாக நம்பிக்கை தரும் முகமாக ஜடேஜா செயற்படுவார் என்று நினைத்திருந்தவர்கள் 12 ஓட்டங்களோடும் அவரும் ஏமாற்றம் அளித்து ஆட்டம் இழந்திருந்தார். 7வது விக்கெட்டுக்காக எவரும் எதிர்பார்க்காத விண்ணும் விராட் கோலியோடு ஹர்ஷித் ராணா ஒரு சிறந்த இணைப்பாட்டத்தை வழங்கியிருந்த என்பது ஒரு அதிரடியையும் காட்டியிருந்தார். 69 பந்துகளில் 99 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது. இந்திய அணிக்கு ஒரு வாலு சேர்த்திருந்தது. நம்பிக்கை அளித்திருந்த இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்திய ஒரு இணைப்பாட்டமாக இருந்தது. இதில் ஹர்ஷித் ராணா சிறப்பாக 43 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 52 ஓட்டங்களில் தன்னுடைய கன்னிச்சதத்தினை பெற்றுக்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. பல சவால்களுக்கு பல விமர்சனங்களுக்கு மத்தியிலே இந்திய அணியில் இடம் பிடித்து அவருடைய இடத்தை இப்படி தக்க வைத்துக் கொண்ட சகலத்துறை ஆட்டக்காரராக 43.4 பந்து வீச்சில் 277 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகள் இழந்திருந்த வழக்கில் ஒரு நம்பிக்கை அளிக்கும் முகமாக இந்த இணைப்பாட்டம் அமைந்த வழக்கில் அவர் ஆட்டம் இழந்து தொடர்ந்து முகமது சிராஜ் 0 ஆட்டம் இழந்ததால் குல்தீப் யாதவ் இறுதி நேரத்தில் அலட்சியமான ஓட்டம் விக்கெட்டுகளில் ஓட்டம் பெறுவதற்கு ரன் அவுட் முறையில் 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க ஹர்ஷிப் சிங் 4 ஓட்டங்கள் இந்திய அணி சகல வீரர்களும் இழந்து கொண்டது 296 ஓட்டங்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாரும் விக்கெட்டை விட்டு கொடுத்தாலும் சேசிங் மாஸ்டர் என அழைக்கப்படும் விராட் கோலி தன்னைத்தானே சிறப்பாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு மாற்று வீரராக, ஒரு உலகின் தலைசிறந்த வீரராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் இவர் துடுப்பாட்டத்தில் 108 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 10, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 124 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 54வது சதத்தை நேற்றைய தினத்தில் ஒரு நாள் போட்டிகளிலே பதிவு செய்திருந்தார். 85வது அனைத்து வகையான கிரிக்கெட்டிலும் பெற்றுக் கொடுத்த சதமாகவும் 85வது சதமாகவும் நேற்றைய தினத்தில் சாதனை சதமாக மாற்றியிருந்தார். வெற்றி பெறுபவர்களின் தீர்மானிக்கும் போட்டிகளிலே இந்திய அணி சார்பாக உலகின் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக 16 இன்னிங்ஸ்களிலே
மொத்தமாக 784 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது. சராசரியாக 52.26 என்ற ஓட்ட சராசரியோடு அதிகபட்சமாக 124 ஓட்டங்களையும் 2 சதங்கள் 6 அரை சதங்களாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு அணி வெற்றி பெற்று அதிக சதங்கள் பெற்ற வரிசையிலே விராட் கோலி தான் முதலிடத்தில் இருந்தால், அதை போன்று இப்பொழுது சதத்தை பெற்றுக் கொடுத்து ஒரு அணி தோல்வியடைந்த சந்தர்ப்பத்தில் சச்சின் டெண்டுல்கர் 14 தடவைகள் முதலாம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க. அந்த வரிசையில் இப்பொழுது 4வது இடத்தில் விராட் கோலி 9 தடவைகளில் சதத்தை பெற்றுக் கொடுத்து அந்த போட்டியில் தோல்வியடைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சாதனையாக மாறியிருக்கிறது. அத்தோடு வெவ்வேறு மைதானங்களில் சதங்களை பெற்றுக் கொடுத்த சந்தர்ப்பமாக மாறியிருக்கு. சச்சின் டெண்டுல்கர் 34 மைதானங்களில் 34 சதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். வெவ்வேறு மைதானங்களில் நேற்றைய தினத்தில் விராட் கோலி பெற்றுக் கொடுத்த அந்த சதத்தோடு 35 மைதானங்களில் வெவ்வேறு மைதானங்களில் சதங்களை பெற்றுக் கொடுத்த சந்தர்ப்பமாக மாறி உலக சாதனையும் படைத்திருக்கிறார். அத்தோடு விராட் கோலி நேற்றைய தினத்தில் பெற்றுக்கொண்ட சதமானது நியூசிலாந்துக்கு எதிராக ஏற்கனவே ஜாக் கலிஸ் 76 இன்னிங்ஸ்களில் 9 சதங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். விராட் கோலி நேற்று 73வது இன்னிங்ஸிலே 10வது சதத்தை பெற்றுக் கொடுத்த சாதனையும் முறியடித்திருந்தார். நேற்றைய நியூசிலாந்து வெற்றியானது 41 ஓட்டங்களால் இந்திய அணியை வீழ்த்தியிருந்த விளக்கில் 1988 பின்னதாக 38 வருடங்களின் பின்னதாக நேற்றைய தினத்தில் தொடரை 2-1 அடிப்படையில் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிராக. ஆகவே பந்துவீச்சு பொறுத்தவரை நியூசிலாந்து சார்பாக போல்ஸ் மற்றும் கிளார்க் தலா 3 விக்கெட்டுகளும், ஜேடன் லினாக்ஸ் 2 விக்கெட்டுகள், ஜேம்சன் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக செயற்பட்டு 137 ஓட்டங்களை நேற்றைய போட்டியில் பெற்றுக் கொடுத்த மிச்சல் ஆட்ட நாயகனாகவும் தொடரின் ஆட்ட நாயகனாக 3 போட்டிகளில் 2 சதம் 1 அரை சதமானங்களாக 352 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த டேரல் மிச்சல் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி செல்வங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.